ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாதத்துலேருந்து சப்பாத்தி வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லா பொருத்தமாக இருக்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு சைட் டிஷ். இதை எப்படி செய்கிறத பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பொடிசா துருவி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போகணும். ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் வறுத்துட்டு இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அதுக்கும் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா செவந்து முருகலாகி வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். பார்த்திங்கன்னா தேங்காய் லேசாக செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். நம்ம இதில் எண்ணெயே சேர்க்கல. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கூட நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு ப்ரௌன் ஷேடில் இருக்கிற மாதிரியான ஒரு கலர் வரணும் தேங்காயில். அந்தளவுக்கு நம்ம சிம்லே வச்சு வறுக்கணும் இந்த மாதிரி. இப்போ இதை தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போது இதே பேனில் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். கண்ணாடி மாதிரி ஆகணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் தண்ணியில் கரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். புளியோட பச்சை வாசனையெல்லாம் ஓரளவுக்கு போகணும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் இதோடு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு மையாக அரைச்சிருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு மொத்தமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம இதை தாளிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன பேன் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். சப்பாத்தியோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இந்த நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.